ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கேமுக்குள்ளே இந்த புது ஃபுட்பால் ஈவெண்ட் வரப்போது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு புது டிஷர்ட் தர போகிறானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்சி ராயல் பார்த்தீங்களா, அது அந்த அப்டேட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம கேமுக்குள்ளே வரப்போகிற ஃபேடட் வீலு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது கைஸ். இதை நம்ம ஃபுல் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெனால்ட்டி அமௌண்ட்டு, இதெல்லாம் ஏன் விட்றானுங்கன்றே தெரில. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ கிக்காக்ஸ் ரிவார்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க கைஸ். ஃபஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி முடிக்கணும்னா, சின்ன சின்ன மிஷின்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதை முடித்து நம்ம அந்த கோல் கேம்பில் வந்து பால் போடணும். கோல் போட்டோன்னா நமக்கு அப்படியே ஒரு ரிவார்டாக அன்லாக் பண்ணிட்டே வரும் கைஸ். கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வேறு லெவலில் அந்த பியூட்டி பண்டில் ஒன்று கிடைக்கும் ப்ளூ கலரில், நல்லா தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், இந்த ஒன் பண்டில் தான் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேடியமாக மாறப்போகுது கைஸ். இதை பார்த்தீங்கன்னா பிச்சுன்னு வச்சுருக்கானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாக் ஆனீங்கன்னா இந்த மாதிரி இன்ஜுரி ஆன மாதிரி படுத்து கிடப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புது கன்று விட்டு வச்சுருக்கானுங்க கைஸ். அதை வச்சு சுட்டோன்னா க்ளோவாலும் உடஞ்சிருது. எம்மிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 35 டேமேஜ் போயிடுது கைஸ். இருங்க நான் சுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலிமினேஷன் எஃபர்ட்டும் நமக்கு டெம்பரவரியாக ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அப்புறம் நீங்கள் ஸ்டேடியமில் என்ட்ரு ஆனால் இந்த மாதிரி பாலாக மாறிடுவீங்க கைஸ். பாலாக மாறி நீங்கள் உருண்டு போய் இந்த கோல் சாம்பில் விழுந்தீங்கன்னா உங்களுக்கு லூட்டு கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு பாலாக மாறினாங்கன்னா நீங்கள் மிதித்து விளாண்டுக்கலாம், இந்த மாதிரி கிக் பண்ணி விளாண்டுக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா அப்படியே சிஎஸ்லேயும் இந்த மாதிரி கண்டினியூ ஆகுமா கைஸ். இந்த ஃபினிஷிங் மூவ் பேர் பார்த்தீங்கன்னா ரெட் கார்டுன்னு கொடுத்து வச்சுருக்கானுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே இந்த ஃபுட்பால் ஈவெண்ட்டு முடிகிற வரையும் ஃப்ரீயாக தான் கைஸ் கொடுப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு உருப்படியாக இந்த ஈவெண்ட் தான் கைஸ் ஓசியாக இருக்கிறதுலே ஒரு நல்ல ஈவெண்ட்டு கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் யாருமே 90% சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே இந்த ஒரு ஜெர்சி ரிங் ஈவெண்ட்டு வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா வர 5ஆம் தேதி தான் கைஸ் வரப்போகுது. மே 5ஆம் தேதி இந்த ஒரு ஜெர்சி ரிங் ஈவெண்ட் நம்ம கேமுக்குள்ளே வந்துடும் கைஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைசபிள் ஜெர்சி தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் மட்டும் மாற்றிக்கலாம். மிச்சபடி நீங்கள் ப்ரொஃபைலில் என்ன நேம் வச்சுருக்கீங்களோ அது பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் டிஷர்ட்லேயே வந்துடும் கைஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 225லேருந்து 200 டோக்கன் வரையும் பிடிங்கிடுவானுங்க. என்ன கேட்டால் ஒருத்தர் தான் கைஸ், நல்லா தான் இருக்குது. வெறும் டிஷர்ட் மட்டும் தான் யூஸபிள். காம்பினேஷன் நிறையா போடலாம். என்ன இன்னும் ஒயிட் கலர் என்ன பிளாக் கலர் கொடுத்துருந்தா ஒருத்தர் வந்துடும் கைஸ். மிச்சப்படி எல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த ஒரு ரிங் ஈவெண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் ஈவெண்ட்லேயே ஒரு எமௌண்ட்டு கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்படியே மல்டி டாஸ்கிங், ஃபோன் ஆடிக்கிட்டு கேம் விளையாடிக்கிட்டு அப்படியே ஃபுட்பால் ஆடுற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேடியம் க்ளோவாலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லம்பகனி ஸ்கின்னும் நமக்கு கொடுத்து வச்சுருக்கானுங்க. இந்த லம்பகனி ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா டயருக்கு பதில் அப்படியே பால் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டும் போது எஃபர்ட்லாம் நல்லா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு அரைவல் அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுட்பால் அரைவல் அனிமேஷன். இது பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வர 16ஆம் தேதி ஃபேடட் வீலில் வரப்போகுது கைஸ். இது பார்த்தீங்கன்னா லைட்னிங் கிக் ஆஃப்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சுருக்கானுங்க. நல்லா தான் இருக்குது. அப்படியே ஒரு ஸ்லோ மோஷனில் வந்து பாலை மிதிக்கிறாரு. ஒரு தண்டர் எஃபர்ட்லாம் நல்லா தான் இருக்குது. யாருக்கெல்லாம் ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் அப்புறம் இந்த ஃபேடர் வீல் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேடர் வீல் நம்ம கேமுக்குள்ளே வந்துடும் கைஸ். வர 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெனால்ட்டி எமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் எமௌண்ட்டு. நம்ம ஸ்குவாட் கூட போடலாம், எம்இ ஸ்குவாட் உள்ளேயும் போடலாம். நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு பர்சனலாக பிடிக்கல கைஸ். என்ன சொல்கிறானே ஒன்றும் புரியலை.
நீங்கள் யாராச்சும் ஃபுட்பால் பார்ப்பீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அதாவது ரெஃப்ரி பெனால்ட்டி குத்து வெளியே போனான்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னவா இருக்கும்னு தெரியல. நெக்ஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக் ஸ்கின்னு இது பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இது எடுக்கிறதுக்கு 1500 டைமண்ட் வேணும் கைஸ். 1500 டைமண்டுக்கு இந்த ஒரு அமௌண்ட் எனக்கு ஒர்த்தா தெரியலை. உங்களுக்கு எப்படி இருக்கு தோணுதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரத்துலேயே 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் கைஸ். நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் போனோடனே நான் ஒரு கிவே கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் சப்போர்ட் வேணும் கைஸ். அப்போ தான் நம்ம டெவலப் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜெசிராயில் ஈவெண்ட்டு சொன்னோம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே ஆட் பண்ணி வச்சுட்டானுங்க கைஸ். ஸோ ப்ராப்ளம் இல்லை, நம்ம கேமுக்குள்ளே கன்ஃபார்ம் ஒரு ஜெசிராயில் ஈவெண்ட் வருது. சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் கேட்டிருந்தாரு. ப்ரோ உங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ கன்ஃபார்ம் என் ஜெசிராயில் நம்ம கேமுக்குள்ளே வருது கைஸ். நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் ஜெசிராயிலுக்காக வெயிட் பண்ணுறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸி அவ்வளோவா கலெக்ஷன் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எடுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஓல்டு ஜெர்சி தான் கைஸ் விடுவானுங்க. இந்த ஃப்ரீயாக கொடுத்துருப்பானுங்க பார்த்தீங்களா, அதை விட்டு நம்ம அப்படியே ஏமாற்றுவானுங்க. ஸோ நீங்கள் யாரும் டாப் அப் பண்ணாதீங்க கைஸ். அப்படியே ஒரு ஜெர்சியாக பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க கைஸ்? இந்த பிளாக் கலரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் நிறைய காம்போ போடலான்னு நினைக்கிறேன். அப்புறம் பச்சை கலரும் இந்த ஓல்டு மேன் மாஸ்கெல்லாம் இருந்தால் வேறு லெவலில் சூட் ஆகும். ஒயிட் கலரும் அதே மாதிரி தான். ரெட் கலர்லாம் சொல்லவே வேணாம் கைஸ், வேறு லெவலில் இருக்கும். மஞ்சள் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர் போட்டு ஆடிட்டு இருப்பாங்க. பட் நிறைய பேர்கிட்ட மஞ்சள் கலர் இருக்குங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஓசியில் கொடுத்துருக்காங்க மஞ்சள் கலரு. டேட் சொல்லுன்னு கேட்காதீங்க கைஸ், டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் ஈவெண்ட் கன்ஃபார்ம் கைஸ், ராயல் கன்ஃபார்மு. டேட்டு மட்டும் நான் அப்புறம் சொல்கிறேன், ஓகேவா? எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 3-4 நாள்லேயே டேட்லாம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஎஸ்எஸ் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது. இது கூட என்ன கன்று விடுவாங்கன்றே தெரில. ஒருத்தன் சார்ஜ் வர்ஸ்டர்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க A94 விடுவான்னு சொல்கிறாங்க. பட் ரெண்டுக்குமே 50-50% வாய்ப்பு இருக்குது. என்ன வரும்ட்டு லீக்கர்ஸாலேயே கெஸ் பண்ண முடியல கைஸ். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பாதி பேர் ஏகே கூட வரும்னு சொல்கிறானுங்க. இன்குபேட்டர் ஏகேலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வரும்னு இருக்காங்க. நீங்கள் எது விட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். விஎஸ்எஸ்க்கு இது ஒரு ரோஸ் கலர் ஸ்கின்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் ஏகேலாம் குத்து வச்சுருக்கானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் கை வச்சா எப்படி இருந்தாலும் 5000 டைமண்ட் செலவாயிடும் கைஸ். 2 கன் ஸ்கின்னுக்கும் எடுத்தா சொல்கிறேன், விஎஸ்எஸும் ஏகே அந்த மாதிரியெல்லாம் எடுத்தால் எப்படி இருந்தாலும் 5000 டைமண்டு குறைஞ்சபட்சம் செலவாயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலிமினேஷன் எஃபர்ட் பாருங்க கைஸ். பால் எடுத்துகிட்டு போயிட்டு எனிமியோட பின்னாடி அடிக்கிறான், அப்படியே கிரவுண்டுக்குள்ளே புதைஞ்சி போகிற மாதிரி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இந்த ஒரு ஃபெடர் ரீல் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வர 15ஆம் தேதி வரும்னு லீகல் சைடில் சொல்லியிருக்காங்க கைஸ். இதை பார்த்தீங்கன்னா 100% கன்ஃபார்ம். ஆனால் கைஸ் எனிமி பாவம் கைஸ், அவன் பாருங்கள் எனிமிலாம் கத்துட்டுவானுங்க. பட் இந்த எலிமினேஷன் எஃபர்ட்டை வச்சு இந்தியக்காரன்லாம் அடிக்கும் போது ஒரு ஜாலியாக இருக்கும் கைஸ். எப்போ பார்த்தாலும் அவனுங்க நம்ம கேமுக்குள்ளே வந்து தொல்லை கொடுக்குறானுங்க. ஒன்றே ஆக்கை யூஸ் பண்ணி ஆடுறானுங்க, எல்லாம் பேனலு அப்படி இல்லைனா எல்லாச்சும் கிளிச்சு கண்டுபிடிச்சி ஆடிட்டு இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் இப்படி அடித்து கொண்டா தான் கைஸ் ஒரு ஹாப்பியாக இருக்குமே. கைஸ் வீடியோட மெயின் டாபிக் போவோம். நம்ம ஃப்ரீ ஜெர்சி வந்து எது வர போகுதுன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாட்டியும் மஞ்சள் கலரு. இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வந்து பின்னாடி மட்டும் ஏன்னா பேரை மாற்றி நம்மளை ஏமாற்றிடுவானுங்க கைஸ். கரீனா இன்னும் நம்மளை பைத்தியக்காரன்னு நினச்சிட்டு இருக்கான், வேறு ஒன்றும் இல்லை.
இந்த பச்சை கலர் வேணா ஏதோ புதுசாக இருக்கு guys. ஏதோ பூயான்னு போட்டிருக்கு ஃப்ரண்ட்டில். இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிஷின் முடித்து எடுக்கிற மாதிரி தான் guys இருக்கும். ஃப்ரீயாக கொடுக்கும் போதே எடுத்து வச்சுக்குவாங்க. எல்லாம் இதை நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி லக்கி ராயில் அந்த மாதிரி என்ன விட்டு அவனை சாவடிப்பானுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே ஒரு புது மோக்கோ ஸ்டோர் வரப்போகுது guys. எப்படின்னா ஃபுட்பால் ஈவெண்ட் பேஸ் பண்ணி 2 அரைவல் அனிமேஷன் தான் guys. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்ட்ரி அனிமேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு அரைவல் அனிமேஷன். அதுக்காக தான் கைஸ் இது விட்றானுங்க. பட் இது நிறைய பேர்கிட்ட இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஒரு எப்படி சொல்ல, இந்த ரிசப்ஷனை என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரைவல் அனிமேஷன் தான் அந்த மோக்கோ ஸ்டோரில் வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பாலர் பண்ணுவார் கைஸ், ஒரு ஃபேமஸ் ஃபுட்பாலர். உங்களுக்கு அந்த ஃபுட்பாலர் நேம் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் பின் பண்ணி விட்றேன் கைஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி தான் ஒரு லக்கில் ஒரு என்ட்ரி அனிமேஷன் கொடுத்தானுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா மோக்கோ ஸ்டோரில் வேறு லெவலில் லக் இருக்குது கைஸ். ஸோ இந்த வாட்டியும் ட்ரை பண்ணலாம், கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் யாருக்காச்சும் இந்த வாட்டி லக்கில் கொடுத்தாங்களா இல்லையான்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்க கைஸ். அது இந்த இங்கு ஸ்டோக் அனிமேஷன் வந்துச்சு பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வாட்டி எடுத்ததில் கமெண்ட் டைமண்டில் எடுத்தீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். டாட்டா பாய் பாய்.